मौल गंगाशशांकौ करचरणतले शीतलांगाः भुजंगाः वामे भागे दयार्द्रा हिमगिरिदुहिता चंदनं सर्वगात्रे इत्थं शीहीतं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं क्वशक्तिः इत्थं शीतं प्रभूतं तव कनकसभानाथ सोढुं क्वशक्तिः चित्ते निर्वेदतप्ते यदि भवति न ते नित्यवासो मदीये. இந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தில் மௌளவ் கங்கா சசாங்கவ், மௌளவ் மௌலியில அர்த்தம். மௌலியில என்ன அர்த்தம்னுட்டா சிரஸ்ல தலையில் செய்து கொள்ளும் அலங்காரத்துக்கு மௌலி மௌலின்னு பேரு, தலையனுடைய மேல் பாகத்துக்கு மௌலின்னு பேரு. அதான் சந்திரமௌலி சந்திரமௌலின்னு சந்திரமௌலீஸ்வரன் மடத்துல பூஜை பண்ற சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வரன் அநேகம் பேருக்கு காதல் விழுந்திருக்கும். சில பேருக்கு அதை வச்சுட்டு பேர் கூட சந்திரமௌலின்னு பேர் வச்சிருக்கா சில இடங்கள்ல. அதனால மடத்தில் இருக்கிற சுவாமி தான் சந்திரமௌலீஸ்வரன் பேரு. சில கஷேத்திரங்கள்லயும் கோவில்ல சுவாமிக்கு சந்திரமௌலீஸ்வரன் பேர் இருக்கு. மௌலின்னா தலையினுடைய மேல் பாகம்னு அர்த்தம். மௌளம்னா மௌலியில தலையின் பேருன்னு அர்த்தம். உச்சியில் அர்த்தம். உச்சின்னு சொல்லலாம் மௌலிங்கிறதுக்கு நேர் வார்த்தையா சொன்ன. அந்த மௌலியில உனக்கு கங்கா சசாங்க ரெண்டு முடி அனுப்பாத தலையினுடைய உச்சியில உனக்கு ரெண்டு சாமான் இருக்கு. கங்கா சசாங்கவ். கங்கான்னா எல்லாருக்கும் புரியுறது, கங்கைன்னு அர்த்தம். சசாங்கம்னா சசம்னா மசலுக்கு பேரு, முயல். முயலை அடையாளமாக உடைய பொருளுக்கு அங்கம். அங்கம்னா அடையாளம். முயலை அடையாளமாக உடையது சந்திரன். சந்திரன் ஒரு கருப்பா இருக்க, அதை பார்த்தா முயல் மாதிரி இருக்கு பார்க்கறது. அதனால உன்னுடைய சிரசுல உன்னுடைய மௌலியில கங்கா நதி சந்திரன் இது இருக்கு. எப்ப பார்த்தாலும் பெரிய கங்கா நதியும் சந்திரனும் உன்னுடைய தலையில இருக்கு. ரொம்ப நாள் நிலாவில் இருந்தா கூட சீத்தலமா போயிடுறது. அப்படி இருக்கிறப்ப ஜலத்தையும் தலையில வச்சுண்டு, நிறைய ஜலத்தை தலையில வச்சுண்டு, சந்திரனையும் நேரம் வச்சுண்டு இருந்தா உனக்கு எப்படி ஜலதோஷம் பிடிக்காம இருக்குன்னு ஒரு கேள்வி மாதிரி இவ ரெண்டும் தலையில இருக்கு. இன்னொருத்தர் வந்தார் பக்கத்துல, வழி விட்டு முன்னால உட்கார், இந்த பையனே முன்னால உட்காரிச்சு எல்லாரும் முந்தி வந்துருங்க. அரை வேணாலும் வழி விடணும். கையிலையும் காலிலையும் தோள்பட்டையிலையும் காலில் இங்க பாதசர மாதிரி சுத்தின்னு இருக்கிறது, இதெல்லாம் எல்லாரும் தங்கத்தினால வெள்ளினாலே போட்டுக்குவா. வச்சு நீர் எதை போட்டு இருக்கீங்கன்னா இந்த கை காக்கணும், கை காப்பு, கால் காப்பு, காலுக்கு பாதசரம், இதெல்லாம் கரச்சரண தலே சீதலங்காக. நீங்க நான் போயிட்டு போனா பாம்பு மிதிச்சுட்டோம்னா பாம்புன்னு அப்புறம் சட்னி தெரியுது ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவா. பாம்பு எப்ப பார்த்தாலும் தொட்டா ஜில்லுன்னு இருக்கும். தலையில தான் இந்த மாதிரி ஜலத்தையும் சந்திரனையும் வச்சுட்டு இருக்கிற கேட்டா கையும் காலையும் எப்ப பார்த்த மேலெல்லாம் பாம்பை தூக்கி போட்டு பாம்பு சுத்திண்டு அது ஜிலுன்னு பாட்டுக்கும். சீதலாங்காக புஜங்காக. ஒரு பனிக்கட்டி மலையில வளைஞ்ச ஒரு பொண்ண பக்கத்துல எப்ப பார்த்தாலும் பாதி உடம்புல ஒரு பனிக்கட்டி வளர்ந்த ஒரு பொண்ணு வளர்ந்த அது ஒண்ணு இந்த பக்கத்துல. இவ்வளவும் போறாதுன்னு
மார்கழி மாசம் வரப்போறது. மார்கழி மாசத்துல பரிகாரம் பெற எல்லாரும் ஜில்லுன்னு தண்ணி வந்தாலே எப்ப பார்த்தாலும் கொட்டிட்டு இருக்க போற. அது போறாதுன்னு ஊர் முழுக்க வெறும் தண்ணி கொட்டினாலும் போறாதா, சந்தனத்தை நிறைய அரைச்சு அது அத்து மேல எல்லாம் 4 மணி 3 மணி கிளம்புறதுல அறுபது பேர் வேற வச்சு இது எப்படித்தான் தாங்கலையோ இவ்வளவு விஷயத்தை, வேற எவனாலையாவது தாங்க முடியுமா இவ்வளவு விஷயத்தை. மார்கழி மாசத்துல கணக்கு போடுவா, சித்திரை மாசத்துல சந்திரமோ தினமோ போட்டாலும் கொஞ்சம் தாங்கலாம். உனக்கு வேணும்னு மார்கழி மாசத்துல வந்து போடுறா. சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் வெடிகாலம்புற எழுந்து, அதுவும் குளிர்ல இருந்து உங்க தலையில பச்சை தண்ணி எல்லாம் கொட்டி அது போடாது சந்தனங்கள்லாம் நிறைய ஒரே சந்தனாபிஷேகமா பண்ணி அது அப்படியே சந்தனாபிஷேகம் பண்ணி எல்லாரும் தரிசனம் பண்ணணும்னு மணிக்கணக்காக நிறுத்தி வச்சு பழைய பெரிய சில காட்டு ராஜாக்கள்ல சில ஜமீன்தார்கள், சில ஜமீன்ல சில பெரிய மிராசார்கள் இப்படி வழக்கம். அப்ப இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த காலத்துல தாசில்தார் கலெக்டர் வந்தாலும் அந்த கலெக்டர் ஏதாவது கொஞ்சம் விரோதம் பண்ணிட்டான்னா, அப்ப இந்த கார்த்திகை மாசத்துல வந்தான்னா அந்த சமயத்துல நிறைய சந்தனம் பூச்சி 10 பேரை விசேஷிச்சு விடுவானே. அந்த போடும் இந்த உபச்சாரத்தை அந்த மாதிரி சுவாமிக்கு அதுவும் இந்த மாதிரி மாசத்துல இது எப்படித்தான் இவ்வளவு சீதத்தை நீ தாங்கறையோ. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தி இருக்காள, அவ பிறந்த இடம் பணிங்கிறது மாத்திரம் இல்ல, அவ என்ன இருக்கா எங்க பார்த்தாலும் தய அப்படியே ஹிருதயத்தில் ஒழுகின்றே இருக்கு. எல்லாம் குழந்தைகளும் இருக்கு, யாரை பார்த்தாலும் குழந்தையாச்சு, உலகத்துக்கெல்லாம் தாயவோ அவ்வளவு செஞ்சுட்டு இருக்க. அவள் எந்த குழந்தைய பார்த்தாலும் அவள் மனசு உருகிறது, அது மட்டும் உருகின்றே இருக்கு அவளுடைய மனசு. அவ பொண்ணு பிறந்த இடம் பனிமலை அதே ஒரு விஷயமா இருக்கும். இது வேற எங்க பார்த்தாலும் அவளுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் மனசு உருகிறது. எல்லாருக்கும் தாயவா அப்பேற்பட்டவளை வச்சுண்டு சந்தனம் சர்வகாத்திரே, காத்திரம்னா உடல்னு அர்த்தம், சர்வகாத்திரேன்னா உடம்பு முழுக்கன்னு அர்த்தம். ஸ்லோகம் புரியும் கொஞ்சம். மௌளவு கங்கா சசாங்கவு, சசாங்கம்னா முயல் அடையாளத்தை சென்றிருக்கும்படியான சந்திரன் அர்த்தம். சில பேர் மான்னு சொல்லுவாரு, சில பேர் முயல்னு சொல்லுவாரு. மானாட்டம் இருக்கும், முயலாட்டம் இருக்கும். அது தூக்கிட்டு இருக்கிறது மான்னா கொம்புன்னு வச்சுக்க வேண்டியது, முயல்னா காதுன்னு வச்சுக்க வேண்டியது. இப்ப சமீப காலத்தில் எல்லாரும் போய் பார்த்துட்டு வர போறா. மௌளவு கங்கா சசாங்கவு கரச்சரணத்தலே சீதலங்காக புஜங்காக, புஜங்கம்னா பாம்பு, சீதலங்காகனா பாம்புனுடைய அங்கம் இருக்கு, சீதளமா இருக்கும்னு அர்த்தம். வாமே பாகே தயார்திரா, தயனால நிறைஞ்சிருக்கு, எப்ப பார்த்தாலும் நிறைஞ்சிருக்காவ. ஹிமகிரி துஹிதா, ஹிமம்னா பனி, கிரின்னா மலை, துஹிதார்னா டாக்டர், துஹித்ருங்கிறது டாக்டர்னு இருக்கு. இந்த டாக்டர்னு சொல்ற அதுலயே ஹெச் எல்லாம் இருக்கு. இந்த துஹிதான்னு சொல்ற ஹெச் எல்லாம் இருக்கு இதுல. அப்புறம் சைலண்டா போச்சு, ரொம்ப நாளா பழகி சைலண்டா போச்சு அதெல்லாம். ஜிஹெச் எல்லாம் இருக்கு இதுல. துஹித்ருன்னு சப்தம், அதான் டாக்டர்ன்ற வச்சுருக்காரு. வாமே பாகே தய ஆர்திரா, ஆர்திரான்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம். இந்த ஆர்திரா தரிசனம்னு சொல்றவன் அது கூட உலகம் முழுக்க என்னைக்கு நனைஞ்சிருக்குமோ அன்னைக்குதான் ஆர்திரா தரிசனம். நிலா வேலை அது வேலை ஜில்லுன்னு இருக்கும். அந்த ஆர்திரா தரிசனத்துக்கு தான் இருக்கிறதுக்குள்ள பனி ஜாஸ்தி. மார்கழி மாசம் நிலா பனி எல்லாம் சேர்ந்த அன்னைக்கு ஆர்திரை, அன்னைக்குதான் சுவாமிக்கும் சந்தனாபிஷேகம். உலகம் முழுக்க நனைஞ்சிருக்கிறனார், அதுதான் ஆர்திரா தரிசனம். நனைஞ்சதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கு. ஆர்த்திரம்னா நனைஞ்சதுன்னு அர்த்தம். ஓடு ஓடு மரம் மழை பெய்யாது கூட மரத்தடியில் போய் அன்னைக்கு காலையில் ஒடியாரம் நிறுவனா கொஞ்சம் ஆட்டினா தலை முழுக்க மழை பெய்யும். ஓடெல்லாம் தண்ணி ஒழுகின்றே இருக்கும். அதுதான் ஆர்திரான்னு பேரு. ஆர்திரா நட்சத்திரம் தான் சிவனுக்கு திருவாதிரைன்னு சிவனுக்கு. திருவோணம்ங்கிறது பெருமாளுக்கு. சிரவண நட்சத்திரம் பெருமாள் சொல்ல விசேஷம்னு சிரவணம், அந்த சிரவணம் இந்த சிரவணம்னு சொல்லுவா. சிரவணம் பெருமாள் புறப்பாடு, இங்க சிரவணம் சொல்லுவா. ஆதிரை தான் சுவாமிக்கு பேரு, திருவாதிரை. அதுல ஒரு வேடிக்கை, தமிழ் பேசுற ஊர்ல நட்சத்திரங்களுக்கெல்லாம் 26 நட்சத்திரத்துக்கும் பேர் ஏற்பட்டிருக்கு. அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படின்னு திரு அஸ்வினின்னு சொல்றது இல்ல, திருப்பரணின்னு சொல்றது இல்ல.
இந்த ஓணம் சிரவணம்ங்கிறது தான் ஓணம்னு சொல்றது மலையாளத்துல. ஓணம் ஓணம்னு எல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்லிக்கிறது சிரவண நட்சத்திரம் தான் அவளுக்கு. அங்க ஓணம் தான். தமிழ் பாஷையில மாத்திரம் திரு ஓணம். அது சம்ஸ்கிருதத்துல ஆதிரதான். தமிழ்ல மாத்திரம் இது திருவாதிரைன்னு வேறு. வெறும் ஆதிரைன்னா புரியாது. தமிழ்ல மாத்திரம் இந்த 27 நட்சத்திரம் 2 நட்சத்திரத்துக்கு மாத்திரம் திருவாதிரை திருவோணம். பாக்கி எல்லாத்தையும் திரு கிடையாது. இது திருமாலு கடுமை செய் அரணி மரவேல் இந்த 2 சுவாமி பேர்லயும் அவையார் பாட்டு பாடி வச்சிருக்கிறதுனால, இத்தனை 2 பாட்டு பாடி வச்சிருக்கிறதுனால அது 2க்கு மாத்திரம் அந்த அரணுடைய நட்சத்திரத்துக்கும் அந்த திருமாலுடைய நட்சத்திரத்துக்கும் திரு ஒண்ணு சேர்த்து போட்டு தமிழ் வழக்கத்திலேயே வந்திருக்கு. பக்கத்துல மலையாளமும் தமிழ் மாதிரி தான். அங்க அதே திருவோணத்துக்கு ஓணம் என்னதான் தெரியாம இருக்கு. திருவோணம் தான். பாக்கி எல்லா தேசத்திலும் தெலுங்குலயோ இல்லைங்களோ எல்லாம் சிரவண நட்சத்திரம் சிரவணம் தான். அதனால திருசிரவணம் ஸ்ரீசிரவணம் ஒண்ணும் கிடையாது. தமிழ் தேசத்துல மாத்திரம் இந்த 2 தெய்வமும் நமக்கு 2 கண்ணா இருக்க முடியாத தெய்வம் ஒரு பரமாத்மா தான் 2 ரூபமா நம்ம அனுகிரகம் பண்றார் அப்படின்னு இந்த 2 சுவாமியோட நட்சத்திரத்தையும் வெறும் சொல்லக்கூடாது. திரு ஒற்றியூர், திரு ஆன்மியூர், திரு அல்லிக்கேணி, அல்லிப்பூ பூத்துல இருக்கிற கேணி ஒன்று இருந்தாங்க. அதனால அல்லிக்கேணின்னு வேறு இருக்கு. கைரவிணின்னு வேறு சம்ஸ்கிருதத்துல. இதெல்லாம் திரு ஒன்னும் வால்மீகியுடைய கஷேத்திரம். அது வால்மீகி ஒன்று வான்மியூர், வால்மீகி வான்மின்னு திரு ஆன்மி. இப்படி திருன்னுட்டு பட்டணத்துக்குள்ள 2-3 திரு இருக்கிற ஒரு இருக்குன்னு சொல்றேன். திரு அல்லிக்கேணி ஒண்ணு அங்க பார்த்தனுடைய சாரசேனி சுவாமிக்கு பேரு. திரு வேட்டீஸ்வரர்னு பக்கத்துல அங்க வேடனா இருந்து பார்த்தனா அர்ஜுனுக்கு பேரு. அந்த அர்ஜுனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வேடனா ஈஸ்வரன் வந்து அவனோட சண்டை பிடிச்சு கடைசியில அவன் அடிச்சு அவரை சுவாமிய இவன் அம்பு போட்டு அவர் அம்பு போட்டு அடிக்கடியிலே வந்து குஸ்தி பண்ணி அடி வாங்கிட்டு கடைசியில் அனுகிரகம் பண்ணினார் அவனுக்கு அப்படின்னு திரு வேட்டீஸ்வரன் வேடராக வந்த ஈஸ்வரன். அதனால அர்ஜுனுடைய சம்பந்தம் அங்க 2 கோவிலுக்கும் இருக்கு. திரு அல்லிக்கேணி, திரு வேட்டீஸ்வரர் 2க்கும் திருவேட்டீஸ்வரன். அதனால திருங்கிற சம்பந்தம் தெய்வ சம்பந்தம் இருக்கிறதுக்கெல்லாம் திருன்னு தமிழ் சொல்ற வழக்கம். இப்ப அநேகமா தெய்வ சம்பந்தம் இல்லாம மனுஷாளுக்கு மாத்திரம்தான் அது உபயோகப்பட்டு இருக்கு. புது உபயோகம் இல்லை. அந்த மாதிரி இருக்க முடியாது. அந்த திரு ஓணம், திரு ஆதரைன்னு சுவாமியினுடைய சம்பந்தப்பட்ட நட்சத்திரமானதுனால இந்த 2 நட்சத்திரத்துக்கு மாத்திரம் தொண்டு சொட்டு வேற இதர நாட்டில் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் சிறப்பாக திருவோணம், திரு ஆதிரைன்னு தெய்வ சம்பந்தமான நட்சத்திரம் 2. தெய்வம்னா அது 2 தான் தெய்வம். சில சமயங்களில் இந்த கார்த்திகை மாத்திரம் திருக்கார்த்திகைன்னு சொல்றது வந்து சுப்பிரமணிய சுவாமி பக்தரா இருக்கா. பொதுவாக நட்சத்திரம் சொல்றப்ப கார்த்திகை தான் சொல்லிடுறது. சுப்பிரமணிய சுவாமி பக்தியால் ரொம்ப விசேஷம் உற்சவம் நடந்ததுனால இன்னைக்கு திருக்கார்த்திகைன்னு மாத்திரம் சொல்றது. அது இந்த கார்த்திகை மாசத்துல வர முடியாத இதுக்கு மாத்திரம் திருக்கார்த்திகை அந்த உற்சவத்தை தான் சொல்றது. நட்சத்திரத்துக்கு பேர் சொல்றது திருக்கார்த்திகை. நட்சத்திரத்துக்கு பேர் திருவோணம் திருவாதிரைங்கிறது சிவனுக்கும் பெருமாளுக்கும் தான். அதனால ஒரு தெருவிலையும் அந்த கோடியில சிவன் இந்த கோடியில பெருமாள் வச்சுட்டே இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தெருவுன்னா இந்த கோடியில பெருமாள் அந்த கோடியில சிவன் 2ஐயும் ஸ்தாபனம் பண்ணிட்டு தான் அப்புறம் தெருவு கட்டுறது ஊர் கட்டுற வழக்கம். ஈசான்ய முறையில சிவனும் மேற்கு விஷ்ணுவும் எல்லா இடத்துலயும் கட்டிவிட்டு தான் அதுக்கப்புறம் நடுவில் அவளுக்கு 2 பேருக்கும் 2 வீடு கட்டிட்டு தான் அப்புறம் பாக்கி நமக்கு மனுஷனுக்கெல்லாம் வீடு கட்டுற வழக்கம். அந்த திருவாதிரைக்கார் இருக்கும், திருவோணக்கார் இருக்கும். அதனால இந்த திருவாதிரையில ஆறுதலா நனைஞ்சதுன்னு அர்த்தம்.